நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னென்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில் நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க, பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க. அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் மீனத்தில் ராகு பகவான் பயணம் செய்வது சிறப்பான அமைப்பு டெஃபினட்டாக இல்லை. இது அதிகப்படியான விரயங்களையும் பயணங்கள் சார்ந்த அலைச்சல்களையும் அயன சயன போக சுகத்தில் பாதிப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் இந்த பாதிப்பு எல்லாருக்குமே ஏற்படுமானா அப்படி கிடையாது. 27 நித்திய நாமயோகங்களில் நீங்கள் பிறந்தது திருதி, வேதிவாதம், மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகம், கரணத்தில் பாலவம், நாகவம், இந்த அமைப்பில் பிறந்ததுன்னா பாதிப்புகள் வந்து நடக்காதுங்க. அதே போல் பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம், கிம்ஸ்தகுண கரணம், மேலும் விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், கௌளகரணம், சகுனிகரணம், இந்த மாதிரிலாம் அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1.5 வருடங்களில் ராகுபவனுடைய சஞ்சாரத்தை நினைத்து நீங்கள் எந்த வித கவலையும் வந்து பட வேண்டாம். சரி, பிறர் பாதிப்பு இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ அவர்கள் என்ன பரிகாரங்களை வந்து செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இது அயன சயன போக சுகம் விரயஸ்தானம் என்பதால் விரயங்கள் நிறைய நடக்கும்ன்றிருக்கோம். விரயத்தை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, குருவும் ராகுவும் இணைந்து கிருஷ்ணரை வழிபட்ட இடமான கேரளாவில் உள்ள குருவாயூரப்பனை சென்று வழிபாடு செய்வதும்,
குருவாயூரப்பன் படத்தை வைத்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவதும். ஸோ அதே போல் குருவாயூரப்பன் கோவில் வந்து தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கூட இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து விளைகிறோம். அல்லது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி அந்த மாதிரி தரிசனம் போய் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்க புதையல்கள் எடுத்துவிட்ட அல்லது இன்னும் இருக்குது அப்படின்னு நம்பப்படக்கூடிய கோவில்கள் எந்த கோவில்களாக இருந்தாலும் சரி, அந்த கோவில்களில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யும் போது இந்த பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விளைகிறோம். அதே போல் அயன சயன பாவ சுகம்னு சொல்லி சொன்னோம். அதாவது உணவுகளில் ஏதாவது பாதிப்புகள், உணவு சரியாக கிடைக்கல, சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது, பசியின்மை, மேலும் வந்து தூக்க குறைபாடு, ஸோ தூங்கினா வந்து கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவுகளை வந்து தான தர்மங்கள் பண்ணலாம். உணவு, ஸ்நாக்ஸு, நீர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தான தர்மங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது. அது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாளுடைய கோவில்களில் வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக வந்து சரியாயிடும். அதே போல் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது கேது பகவானுக்கு வருவோம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடமான கன்னியில் வந்து பயணம் செய்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? 7ஆம் இடம்னா துலாத்தில் வந்து இருந்தார். 7இல் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, திருமணம் சார்ந்த தடைகளையும் பாதிப்புகளையும் கொடுத்துட்டு இருந்தார். கல்யாண ஆணைகளுக்கு கருத்து வேறுபாடு, திருமண முயற்சி எடுப்பவர்களுக்கு அதில் வந்து பலவிதமான தடைகள், இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அவர் வந்து 6ஆம் இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, கடனை வந்து அதிகப்படுத்த போகிறாரு. கடன் சார்ந்த குழப்பத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு. அதே போல் சண்டை சச்சரவுகளை வந்து உருவாக்குவார். குறிப்பாக வந்து நோய் நொடிகள், வைரஸ் சார்ந்த நோய் நொடிகளை வந்து தரப்போகிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா வைரஸ் அப்படின்னாவே வந்து கேது பகவான் தான். இந்த கட்டிகள், வைரஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுடைய காரத்துவங்கள். அப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாமயோகம், பத்திரை, கரணம், இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து கிடையாது. அதே போல் சுகர்மம், சித்தி, பிராமியம், நாமயோகம், பவகரணம், இதில் பிறந்திருந்தீங்கனாலும் பாதிப்பு இல்லை. அதே போல் நீங்கள் பிறந்தது அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த மாதிரி நாமயோகம், கரசை கரணத்தில் பிறந்ததுனாலும் பாதிப்புகள் என்பது இருக்காது. பிறருக்கு தான் பாதிப்பு என்பது இருக்கும். அப்போ பிறர் வந்து அந்த பாதிப்பை சரி பண்ண என்ன பண்ணலாம்? இப்போ உடலில் தேவையில்லாத நோய்கள் ஏற்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அது கன்னி வீடாக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக வந்து தன்வந்திரி பகவானை சென்று வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ தன்வந்திரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? தன்வந்திரி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான தன்வந்திரி வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கார். ஸோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியை சென்று தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வைத்தீஸ்வரன் கோவிலில் ஒரு தன்வந்திரி இருக்கார், அவரும் பவர்ஃபுல்லானவர் தான். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் அங்கே இருக்கார். கேரளாவில் வந்து நெல்வாயில் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு தன்வந்திரி இருக்கார். ஸோ இந்த தன்வந்திரியை சென்று தரிசனம் செய்து அங்கே தரக்கூடிய தீர்த்தத்தை, பாலை வந்து நீங்கள் வந்து பருகுவதன் மூலமாக உங்களுடைய நோயிலேருந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து விடுபட முடியும். ஸோ கடன்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, கேதுனுடைய அதிதெய்வம் வந்து விநாயகர். விநாயகர்லாம் நிறைய விநாயகர் வந்து இருக்கார். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தூமுக்கேது விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த தூமுக்கேது விநாயகருக்கு நீங்கள் போயிட்டு ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணீங்க, தேங்காய் பழம்லாம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக கடன்லேருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம். கடன் சுமை ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். தூமுக்கேது விநாயகர் வந்து ரொம்ப ரேர் தான். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகருடைய தரிசனத்தை வந்து வளர்பிறை அல்லது தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் வழக்குகளால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜம்புலிங்க கணபதி நாதன், அதாவது கணபதி நாதன் குப்பம், இந்த நாதன் குப்பத்தில் ஜம்புலிங்க கணபதி இருக்கார் சென்னையில். ஸோ இவருடைய தரிசனத்தை எடுக்கும்போது இந்த வழக்குகள் சார்ந்த பாதிப்புகள் வந்து நீங்கள் அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். முடிந்தளவு தகவல்களை வந்து பகிருங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.